லோக்கி சீரிஸ்க்கு அப்புறம் மார்வல் தரமான சீரிஸ் இப்போ இறக்கியிருக்காங்க. இந்த டேர் டெவில்ங்கிற இந்த சீரிஸ் ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி இப்போ MCU கேனானா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த சீரிஸை ரீபூட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ்ல இருக்கிற இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் சீரிஸ்கள்லயே வித்தியாசமான அனுபவம் தான் கொடுத்தது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்ல வந்த கதையை எந்த இடத்துலயும் பிரேக் ஆகாம டைவர்ட் ஆகாம கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் முதல் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரீன் பிளே தான் பார்ப்பீங்க. அண்ட் ஆக்ஷன்ல பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல ஆக்ஷன் தேவையோ அதங்க மட்டும் வச்சு வேஸ்டா ஆக்ஷன் மட்டுமே நம்பி கொண்டு போகாம கதையை நம்பி கடைசி எபிசோடு வரலையும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்லேயே MCUவோட கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்படி இருக்கும்போது MCU படங்கள்ல வர கலர்ஃபுல்லான ஸ்கிரீன் பிளேஸ், கொஞ்சம் டைமிங் காமெடிஸ், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இந்த சீரீஸ்ல இல்லாம டிஃப்ரெண்டான வைப்ல தான் இந்த சீரீஸ் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் டிஸ்னி எல்லாம் பாராட்டே ஆகணும். வாழ்நாளில் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் R-rated வந்திருக்காங்க. ஆக்ஷன்ல எல்லாம் சான்ஸே கிடையாது. நார்மலான ஆக்ஷன் மாதிரி இல்லாம ரொம்ப ப்ரூட்டலிஸ்டிக்கா ரத்தம் தெறிக்க இருக்கிற வயலன்ஸ் தான் இந்த சீரீஸ்ல நிறைய காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சாஃப்ட் ரீபூட்னால அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து சில கேரக்டர்ஸ் இல்ல வராங்க. அதே அந்த புது புது கேஸ்டிங்ஸ்லாம் இந்த சீரீஸ்ல வராங்க. அந்த கேரக்டர்லாம் ரொம்ப நல்லாவே மனசுல நிக்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. குறிப்பா MCUல கிங்பின் கேரக்டர் அளவுக்கு காமிச்சது கிடையாது. எக்கோ சீரீஸா இருக்கட்டும், இந்த சீரீஸ்ல எல்லாம் கிங்பின் மொக்கையா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த டேர் டெவில்ங்கிற வெப் சீரிஸ்னு வரும்போது எங்க இந்த நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த கேரக்டர் அந்த அளவுக்கு செதுக்கி தான் எடுக்கிறாங்க. ஒரு சீன் அவர் சொல்லணும்னா, கிங்பின் ஒருத்தரோட தலையை பிச்சு எடுக்கிறது பிராக்டிக்கல் எஃபெக்டோட காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வாந்தியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான சீன்ஸ்லாம் கிங்பின் எழுதியிருந்தாங்க. அண்ட் டேர் டெவிலும் சும்மா கிடையாது. பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல வந்த மாதிரி நார்மலா ஓடாம காமிக்கு அக்யூரேட்டா டேர் டெவில பறக்க வச்சிருப்பாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல இது ட்ரை பண்ணல. இந்த சீரிஸ்ல ட்ரை பண்ணதுனால சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங்ல எல்லாம் குறைய சொல்ல முடியாது. பக்காவான கேஸ்டிங் தான் எல்லாரையும் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்லி காக்ஸ் டேர் டெவில நடிச்ச இவரு ஆல்ரெடி இந்த கேரக்டர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடிச்சிட்டு தான் இருக்காரு. அதனால அவரையும் கிங்பின் கேரக்டரையும் விட்டுறலாம். மற்றபடி புது புதிய கேஸ்டா இருக்க இந்த சீரிஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்டோட பெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா பிபி ரிப்போர்ட் கேரக்டர்ல அந்த ஆக்டர்ஸா இருக்கட்டும், சைக்காட்ரிஸ்ட் அவங்க இந்த சீரிஸ்லயே சீரியல் கிளர் நடிச்ச அந்த பையன் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இவங்களையும் தாண்டி இந்த வெனசாங்கிற கேரக்டர் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல ரொம்ப சட்டலா தான் காமிச்சிருந்தாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல அவங்க பண்ற சம்பவம் இருக்கே பயங்கரமான சம்பவமா இருக்கும். அதெல்லாம் சீரிஸ் பார்த்தா மட்டும் தான் புரியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல டேர் டெவில் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த சீரிஸ்லாம் ரிவ்யூ போட்டுருவேன். அது இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் இவ்வளவு சொல்ற இந்த சீரிஸ்ல வேற நெகட்டிவ் இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. நீங்க மார்வல் ஃபேனா இருந்தீங்களா, அது மட்டும் இல்லாம ஒரு DC ஃபேனாக இருந்தீங்க கூட இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸோட பெட்டரான சீரிஸ் தான். இன்னும் இந்த சீரிஸ் இன்னும் முடியல. ஒரு சீசன் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த சீசன் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல ரிவ்யூ போடுவேன். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பை கைஸ்.